எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஜெஸ்ஸிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அடுப்பே இல்லாமல் எப்படி கேக் செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷன் ரெசிபி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கேக் செய்கிறதுக்கு நான் ப்ரெட்டும் ஓரியோ பிஸ்கெட்டும் எடுத்திருக்கேன். இதை வச்சு சட்டுன்னு ஒரு கேக் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு பிஸ்கெட்லேருந்து க்ரீமை ரிமூவ் பண்ணிக்கலாம். பிஸ்கெட்லேருந்து க்ரீமை ரிமூவ் பண்ணியாச்சு. இதை சாக்லேட் பவுடர் ஆக்கிக்கலாம். பிஸ்கெட்ஸ்லாம் சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி ஜாரில் போட்டுக்கலாம். இதை நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிடணும். பிஸ்கெட்டை ஃபைன் பவுடர் ஆக்கிட்டேன். இப்போ சாக்லேட் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சாக்லேட் பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக வர வரைக்கும் கலந்துக்கணும். சாக்லேட் சிரப் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெட்டில் இருக்கிற கார்னர் பீசஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த பீசஸை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இது நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் செஞ்சுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க. ப்ரெட்டில் இருக்க கார்னர்ஸ்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ சட்டுன்னு கேக் செஞ்சிடலாம். கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். அது மேலே சாக்லேட் மிக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு லேயராக நான் ஒரு ப்ரெட் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரெட் மேலே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா நிறையவே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் கடைசியில் சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதே ஸ்டெப் தான் மறுபடியும் பண்ணிக்கலாம். நமக்கு எத்தனை லேயர்ஸ் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் 4 லேயர்ஸ் செய்கிறேன், அதனால் 4 ப்ரெட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் சிரப்பை ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணலாம். 4 ப்ரெட் எடுத்தோன்னா அதுக்கு ஒரு பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் போதும். நல்லா ஃபுல்லாக மேலேயும் சைட்லேயும் கவர் ஆகிற மாதிரி சாக்லேட் சிரப்பை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தா செவருக்கு சிமெண்ட் பூசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படி தான் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நல்லா அப்ளை ஆகும். இப்போ நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டெக்கரேஷனுக்கு நம்ம பிஸ்கெட்லேருந்து ரிமூவ் பண்ண க்ரீமை ரோஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரோஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் இந்த 2 சின்ன ரோஸும் நான் பெரிய ரோஸ்லேருந்து கட் பண்ணி வச்சது. எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு நான் ஒரு சாக்கோ சிப்ஸ் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம டேஸ்டி அண்ட் ஈஸி சாக்லேட் கேக் அடுப்பே இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இதை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ப்ரெட் வச்சு எப்படி மம்மி செஞ்சீங்கன்னு ஆச்சரியமாக கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.